நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சேலம் மாவட்டம் வாழப்பாடி பக்கத்துல இருக்கிற முத்தம்பட்டி கறவை பசுக்கள் தோட்டத்திலிருந்து இன்னைக்கு அருமையான ஜெர்சி பசுக்கள் விற்பனைக்கு வந்திருக்குங்க. நல்ல அதிக கறவை திறன் எடுத்து தரக்கூடிய மாடுகளாகவும், நல்ல இளம் வயது மாடுகளாகவும் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். இதுவரையிலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதுவரையிலும் நம்ம சேனலை தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்க அனைவருக்கும் நம்ம ரொம்ப நன்றி கூற கடமைப்பட்டிருக்கோம். வாரந்தோறும் இது போன்ற 15 முதல் 20 மாடுகள் நம்ம தோட்டத்தில் அவைலபிளாக இருக்குங்க. எல்லாமே இளம் வயது மாடுகளாகவும் நல்லா அதிக கறவை திறன் எடுத்து தரக்கூடிய மாடுகளாகவும் தான் நம்ம தேர்ந்தெடுத்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம அனைத்து மாவட்டங்களுக்குமே நம்ம மாடுகளை நம்ம பெரும்பாலும் அனுப்பி வைக்கிறது வழக்கங்க. மாடுகள் தேர்ந்தெடுக்கிறது எல்லாமே குறைஞ்சது 3 தலைமுறை அனுபவம் வாய்ந்த பெரியவர்களால் தேர்ந்தெடுக்கப்படுதுங்க. மாட்டை பொறுத்தவரையில் நல்ல கறவை திறனும் நல்ல தோற்றப்பொழிவும் இருக்கக்கூடிய மாடுகளை நம்ம விரும்பி எடுத்துக்கிட்டு இருக்கோம். மாடு பார்த்தோம்னா நல்ல இளம் வயது மாடுகளாகவும் தோட்டத்து மேய்ச்சல் மற்றும் பண்ணைக்கு தேவைப்படும் மாடுகளை நம்ம பெருமளவில் எடுக்கிறோங்க. மாட்டு எல்லாமே சீராக இருக்குதா, ஆரோக்கியமான தீனி சாப்பிடுதா அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம தேர்ந்தெடுத்து தான் போய் எடுக்கிறோங்க. எந்த விதமான குறைபாடும் இல்லாத மாடுகளை மட்டுமே நம்ம விற்பனைக்காக பதிவிடுறோம். தமிழ்நாடு மட்டுமல்லாமல் ஆந்திரா மற்றும் கேரளா ஒரு சில கர்நாடக பகுதிகளுக்கும் நம்ம தொடர்ந்து நம்ம மாட்டுகளை விருப்பப்பட்டு கொடுத்துட்ருக்கோங்க. இது போன்ற மாடுகள் தேவைப்படும் பட்சத்தில் நம்ம டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு எப்போ வேணாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். எப்போவுமே 15 முதல் 20 மாடுகள் நம்மக்கிட்ட விற்பனைக்கு இருக்கோங்க. பார்க்கக்கூடிய இந்த மாடு ஜெர்சியில் நல்ல செவல வெள்ளை பேட்சில் 6 பல்லே போட்டிருக்கக்கூடிய அருமையான கிடாரிங்க. 2வது ஈத்துக்கு மாடு ரெடியாக இருக்குதுங்க. ஒரு வாரத்துக்குள்ளாரே கன்றுன்ற தன்மையில் இருக்குது. 20 லிட்டரோலும் சாதாரணமாக கறவை எடுத்து தரக்கூடிய மாடுகளில் இதுவும் ஒன்றுங்க. தோட்டத்து மேய்ச்சலில் வளர்க்கப்பட்ட மாடுங்க. எல்லா விதமான கிளைமேட்டுக்கும் அட்ஜஸ்ட் ஆகக்கூடிய வகையில் இதனுடைய தோல் அமைப்பு இருக்குதுங்க. முக அமைப்பை பாருங்கள், நல்ல கிளிக்கும்பு ஸ்டைலில் நல்ல நெத்தியில் அருமையான வெள்ளைங்க. லட்சுமி கடாட்சம் பொருந்திய ஒரு மாடுங்க. தோற்ற பொலிவில் எந்த விதமான குறைபாடும் இல்லைங்க. நல்ல எலும்பு கணத்தில் நல்ல மடியமைப்பு மற்றும் நல்ல உடல் வளத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாடுங்க. நல்ல பின் வெயிட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாடு. மடி பார்த்தோன்னா நல்ல பிரம்மாண்டமான மாடு. இன்னும் மடி 50% விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. நல்ல சீரான இடைவெளியாக இருக்கக்கூடிய காம்புகள். மேலும் காம்பு பார்த்தீங்கன்னா நல்லா நீளமாகவும் அழகாகவும் மெஷின் கறவைக்கோ கை கறவைக்கோ பொருந்தக்கூடிய அமைப்பில் இருக்குதுங்க. தோட்ட தேவைக்கோ பண்ணை தேவைக்கோ இது போன்ற மாடுகளை நம்ம விரும்பி கொடுக்கலாங்க. இது போன்ற மாடுகள் தேவைப்படும் பட்சத்தில் டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. மாட்டினோட தோற்றத்தை பொறுத்தவரை அருமையான மாடுங்க. பார்த்த உடனே எல்லாத்துக்கும் பிடிச்சக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குதுங்க. மேலும் இது போன்ற மாடுகள், இது போன்ற கலருடைய மாடுகள், இது போன்ற ரகங்கள் ஃபேட் மற்றும் எஸ்என்எஃப் நல்லா கூட்டி கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குதுங்க. அதனால நல்ல பாலுக்கான ரேட்டும் ஏறி கொடுக்கும் நமக்கு. அருமையான மாடுங்க. தோட்ட தேவையோ பண்ணை தேவைக்கோ இரண்டுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு மாடு தான். யார் வேணாலும் விருப்பப்பட்டு எடுத்துக்கலாங்க. பார்க்கக்கூடிய இந்த மாடு ஜெர்சி இனத்தில் ஒரு கிராஸ் பிரீடு மாடுங்க. சிந்து கிராஸான மாடுங்க. நல்ல ஜெய்ஜாண்டிக்கான மாடுங்க. நல்ல உடல் வளத்தில் முது கணத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாடுங்க. நல்ல லட்சுமி கடாட்சம் கொண்ட முகமைப்பு, கிளிக்கொம்பு வாட்டங்க. எந்த விதமான சுழிதவறும் கிடையாது. மாட்டோட தோற்றத்தை பொறுத்தவரையில் நல்ல அருமையான மாடுங்க. ஆரோக்கியமான மாடு. பின் வெயிட்டில் அமைஞ்சிருக்குது. மடியமைப்பை பாருங்கள், நல்ல தோரணையான மடியமைப்புங்க. ஒரு சில நாட்கள் தாங்க இருக்குது கன்றுன்றதுக்கு. கறவையை பொறுத்தவரையில் சாதாரணமாக 20 லிட்டர் வரலும் எடுத்து தரக்கூடிய மாடுகளில் இதுவும் ஒன்று. வெறும் 4 பல்லு போட்டிருக்குதுங்க. 2வது ஈத்துக்கு மாடு ரெடியாக இருக்குதுங்க. நல்ல அருமையான ஒரு தோற்றப்பொழிவில் நல்ல ஒரு சிந்து ரகம் வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த மாடு நம்ம விரும்பி கொடுக்கலாங்க. பாலை பொறுத்தவரை ஃபேட் மற்றும் எஸ்என்எஃப்க்கு இந்த மாடுகளில் எந்த விதமான குறைபாடும் வராதுங்க. அதே போல் எல்லா விதமான கிளைமேட்டுக்கும் ஏற்ற வகையில் இதனுடைய ஸ்கின் டைப் அமைஞ்சிருக்குதுங்க. நல்ல மிருதுவான தோல் அமைப்பு, நல்ல சாதுவான குணங்க. மாடு பார்க்குறதுக்கு நல்லா லட்சுமி கடாட்சம் பொருந்திய ஒரு மாடுங்க. தோட்ட தேவைக்கு பண்ணை தேவைக்கு இரண்டுக்கும் பொருந்தக்கூடிய மாடுகள் தான் நம்ம பெரும்பாலும் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இது நல்ல ஒரு அருமையான மாடுங்க. இது போன்ற மாடுகளை தேர்ந்தெடுத்து பாருங்கள். பண்ணை வளம் பெருகுங்க. மேலும் இது போன்ற மாடுகள் பார்க்குறதுக்கு நல்ல லட்சணமாகவும் நல்ல ஒரு ஈர்ப்பு கொண்ட மாடுகளாகவும் இருக்குங்க. விருப்பமாக இருக்கவங்க டிஸ்பிளேவில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். விலை மற்றும் மற்ற விவரங்களை சொல்லி நம்ம அனுசரித்து கொடுக்கலாம். பார்த்துட்டு இருக்க இந்த மாடு ஜெர்சியில் ஒரு தூய ரகங்க. செவலை மற்றும் செம்பூத்து நிறம் கலந்த ஒரு பேட்சு. எந்த விதமான கிளைமேட்டுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கூடிய ஒரு மாடுங்க. கடை முளைப்பு பல்லு போட்டிருக்குது. ஈன்ற போடுறதா 2வது ஈத்துங்க. இன்னும் ஒரு வாரத்துலேருந்து 10 நாட்களுக்குள்ளாரி கன்றுன்ற தன்மையில் இருக்குதுங்க. போன ஈத்துக்கு 20 லிட்டர் வரலும் கறந்து மாடுங்க. இந்த ஈத்துக்கு ஒரு சில லிட்டர் கூடுதலாகவே எதிர்பார்க்கலாம். மாட்டை பொறுத்தவரை நல்ல முக லட்சணங்க. நல்ல கிளிக்கும்பு வாட்டம். எந்த விதமான சுழி குறைபாடும் கிடையாது. நல்ல பெருங்கூட்டான மாடுங்க. நல்ல முதுகெலும்பு கணத்தில் அமைஞ்சிருக்குது. நல்ல மடியம்
அமைப்பு, நல்ல சீரான இடைவெளி இருக்கக்கூடிய காம்புகள், மடியிலையோ மாட்டினுடைய காம்புலையோ அல்லது மெஷின் கறவைக்கும் கை கறவைக்கும் பொருந்தக்கூடிய அமையில் அமைஞ்சிருக்குதுங்க. நல்ல பின் மடிங்க, நல்ல பேக் வெயிட்டில் அருமையான மாடு. தொடு தேவைக்கு பண்ணை தேவைக்கு ரெண்டுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு மாடுங்க. ஜெர்சி பிரீடில் நல்ல அதிக கறவை திறனில் மாடுகள் வேணுன்றவங்களுக்கு இந்த மாடு பொருத்தமாக இருக்குங்க. இது போன்ற மாடுகள் தங்கள் பண்ணை தேவைக்கோ அல்லது வீட்டு தேவைக்கோ தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். விலை மற்றும் மற்ற விவரங்களை சொல்லி அனுசரித்து கொடுக்கலாம். நேரில் வரவங்களுக்கு நம்ம தோட்டம் இருக்கணும் சேலம் மாவட்டம் வாழப்பாடிங்க. வாழப்பாடி பக்கத்தில் முத்தம்பட்டிங்க. வாரம் வாரம் இது போன்ற ரகமான நல்ல அழகான மாடுகள் 15 முதல் 20 மாடுகள் வரை நம்ம தோட்டத்தில் இருக்குங்க. டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. பார்க்கக்கூடிய இந்த மாடு ஒரு ஜெர்சியில் பியூர் ரகங்க. 4 பல்லே போட்டிருக்கக்கூடிய பிரம்மாண்ட மாடு. 2வது ஈத்துக்கு கறவைக்கு ரெடியாக இருக்குங்க. ஒரு வாரத்துலேருந்து 10 நாட்களுக்குள்ளாரே கன்றுன்ற தன்மையில் இருக்குது. 17-18 லிட்டர் வரலும் இது கறவை எதிர்பார்க்கலாங்க. மாட்டை பொறுத்தவரை தோட்டத்து மேய்ச்சலில் இருந்த மாடுங்க. நல்ல பெருங்கூட்டான மாடு, அழகான மாடுங்க. செவலை மற்றும் செம்புத்து நிறம் கலந்த மாடு. எந்த விதமான கிளைமேட்டுக்கும் அட்ஜஸ்ட் ஆகக்கூடிய மாடு. நல்ல முக லட்சணங்க. எந்த விதமான சுழி குறைபாடும் கிடையாது. மேலும் 2வது ஈத்துக்கு நல்ல பெருங்கூட்டாக வளர்ந்துடக்கூடிய ஒரு மாடு. பின் வெயிட்டில் அமைஞ்சிருக்குதுங்க. நல்ல இரட்டை முதுகு கொண்ட மாடுங்க. மடியும் பார்த்தீங்கன்னா நல்ல இரட்டை வரியில் அமைஞ்சிருக்குதுங்க. நல்ல சீரான இடைவெளியில் இருக்கக்கூடிய காம்புகள், கை கறவைக்கோ மெஷின் கறவைக்கோ இரண்டுக்கும் ஈஸியாக பொருந்தக்கூடிய ஒரு மாடு தான். சிறியவர்கள் பெரியவர்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாங்க. தோட்டத்து மேய்ச்சல்லே இருந்த மாடுங்க. தவிடு தீனிக்கு எந்த விதமான குறைபாடும் கிடையாது. அதே போல் இது போன்ற மாடுகள் குறைஞ்சது 10 ஈத்துக்காவது நம்ம தோட்டத்திலே வச்சுக்கலாங்க. வெறும் 4 பல்லே நல்ல வேல்யூவான மாடாக இருக்குதுங்க. அடுத்த ஈத்துக்கு இன்னும் நல்லா பெருங்கூட்டாக வளரக்கூடிய ஒரு மாடு தான். இது போன்ற மாடுகள் தங்களது தோட்ட தேவைக்கோ அல்லது பண்ணை தேவைக்கோ தேவைப்படும் பட்சத்தில் டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நம்ம விலை மற்றும் மற்ற விவரங்களை சொல்லி அனுசரித்து கொடுக்கலாம். நேரில் வரவங்களுக்கு நம்ம தோட்டம் இருக்க இடம் சேலம் மாவட்டம் வாழப்பாடி பக்கத்தில் முத்தம்பட்டிங்க. முத்தம்பட்டி ஹைவேஸில் இருந்துட்டு வெறும் 6 கிலோமீட்டர் தொலைவில் தான் நம்ம தோட்டம் அமைஞ்சிருக்கு. பார்த்துட்டு இருக்க இந்த மாடு ஜெர்சியில் நல்ல ஒரு சந்தன பிள்ளை கலர் கொண்ட மாடுங்க. நல்ல லட்சுமி முகமைப்பு கொண்ட மாடு. கிளி கொம்பு ஸ்டைலுங்க. எந்த விதமான சுழி குறைபாடும் கிடையாது. அதே மாதிரி மாடு நல்லா பின் வெயிட்டில் அமைஞ்சிருக்குதுங்க. அருமையான மடி அமைப்பு. ஒரு வாரத்துலேருந்து 10 நாட்களுக்குள்ளாரே கன்றுன்ற தன்மையில் இருக்குதுங்க. போன ஈத்துக்கு 20 லிட்டர் வரலும் எடுத்து கொடுத்த மாடுங்க. கடை முளைப்பு பல்லு போட்டிருக்கு. கன்று ஈன்றதுக்கு ஒரு சில நாட்களே இருக்குங்க. நல்ல அருமையான மடி அமைப்புங்க. காம்பை பொறுத்தவரை மெஷின் கறவைக்கும் கை கறவைக்கும் பொருந்தக்கூடிய அமைப்பில் அமைஞ்சிருக்குதுங்க. நல்ல தோல் மெலுவில் நல்ல மிருதுவான குணம் கொண்ட மாடுங்க. சிறியவர்கள் பெரியவர்கள் யார் வேணாலும் பிடிச்சக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது. தோட்டத்து மேய்ச்சலே இருந்ததுனால தவிடு தீனிக்கு எந்த விதமான குறைபாடும் கிடையாதுங்க. தோல் அமைப்பை பொறுத்தவரை நல்லா நைஸ் தோலுங்க. இல்லை எண்ணெய் விட்டால் எண்ணெய் வலிகிற அளவுக்கு நல்ல ஒரு அழகான ஒரு மாடுங்க. தோட்டத்து தேவைக்கோ அல்லது பண்ணை தேவைக்கோ இது போன்ற மாடுகளை தேர்ந்தெடுத்து பாருங்கள். நல்ல பால்வள பெருகுங்க. அருமையான மாடுங்க. இது போன்ற மாடுகள் தங்களுக்கு தோட்டத்து தேவைக்கோ பண்ணை தேவைக்கோ தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். விலை மற்றும் மற்ற விவரங்களை சொல்லி அனுசரித்து கொடுக்கலாம். பொதுவாக நாம் இது போன்ற மாடுகள் வாரம் 10லிருந்து 15 மாடுகள் வரலும் நம்ம இது போன்ற ரகத்தில் தேர்ந்தெடுத்து கொடுத்துட்ருக்கோங்க. பார்க்கக்கூடிய இந்த மாடு ஜெர்சி டைப்பில் நல்ல ஒரு அடர் செவலை நிறத்தில் இருக்குதுங்க. கடைமுளைப்பு பல்லு போட்டிருக்குது. 2வது ஈத்துக்கு மாடு ரெடியாக இருக்குதுங்க. ஒரு வாரத்துக்குள்ளாரே கன்றுன்ற தன்மையில் இருக்குது. போன ஈத்துக்கு 13-14 கறந்த மாடுங்க. இந்த ஈத்துக்கு 15-16 லிட்டர் சாதாரணமாக எடுத்து தரக்கூடிய ஒரு மாடு தான். தோட்டத்து மேய்ச்சலில் இருந்த ஒரு சுத்த ஜாதி மாடுங்க. சிறியவர்கள் பெரியவர்கள் யார் வேணாலும் பிரிச்சக்கூடிய ஒரு வகையில் அமைஞ்சிருக்குது. நல்ல முக அமைப்புங்க. நல்ல கிளிக்கும்பு வாட்டம். மாட்டை பொறுத்தவரையில் எந்த விதமான சுழி குறைபாடும் கிடையாதுங்க. தோல் மெலுவில் நல்ல மிருதுவான குணம் கொண்ட மாடுங்க. மடி அமைப்பிலையோ காம்பு அமைப்பிலையோ எந்த விதமான குறைபாடும் கிடையாது. மெஷின் கறவைக்கும் கை கறவைக்கும் இரண்டுக்குமே பொருந்தக்கூடிய வகையில் அருமையான மடி அமைப்பு மற்றும் காம்பு வளங்க. பால் பொறுத்தவரை நல்ல சீரான அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு மாடுங்க. ஃபேட் மற்றும் எஸ்என்எஃப் அதிகமாக கூட்டி கொடுக்கக்கூடிய மாடுகளில் இதுவும் ஒன்று. நல்ல எந்த விதமான தோட்டத்து தேனீக்கும் பொருந்துங்க. மாடு வந்துட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து பார்க்கக்கூடிய அவசியம் இல்லை. சாதாரண மேய்ச்சல் முறையில் இருந்த மாடு. நல்ல குணம் கொண்ட மாடுங்க. யார் வேணாலும் பிடிச்சக்கூடிய ஒரு அமைப்பில் அமைஞ்சிருக்குது. இது போன்ற மாடுகள் தேவைப்படும் பட்சத்தில் டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். விலை மற்றும் மற்ற விவரங்களை சொல்லி அனுசரித்து கொடுக்கலாம். நம்ம தோட்டம் இருக்க இடம் சேலம் மாவட்டம் வாழப்பாடி பக்கத்தில் முத்தம்பட்டி ஹைவேஸில் வந்துட்டு வெறும் 6 கிலோமீட்டர் தொலைவில் தான் நம்ம தோட்டம் அமைஞ்சிருக்குது. ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம மாடுகளை டெலிவரி பண்ணி கொடுக்கலாங்க. இது போன்ற மாடுகள் 15 முதல் 20 மாடுகள் வரை நம்ம தோட்டத்தில் இப்போ அவைலபிளாக இருக்கும். பார்க்கக்கூடிய இந்த மாடு ஹச்எஃப்ல 2 பல்லு போட்டிருக்கக்கூடிய தலையீத்து கிடாரிங்க. 20 லிட்டர் வரலும் கறவை எடுத்து தரக்கூடிய ஒரு மாடுகளில் இதுவும் ஒன்று. குறைஞ்சது 10லிருந்து 12 நாட்கள் ஆகுங்க கன்றுன்றதுக்கு. நிறைய மாத சினியாக இருக்குது. தோட்டத்து தேவைக்கோ பண்ணை தேவைக்கோ குறைஞ்சது ஒரு 10 ஈத்து வரலும் நம்ம அந்த மாடுகளை வச்சுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த மாடு பொருத்தமாக இருக்குங்க. நல்ல உடல் வளங்க. எந்த விதமான சுழி குறைபாடும் இல்லாமல் நல்ல வாட்ட சாட்டமான மாடு. நல்ல முக அமைப்புங்க. நல்ல கிளிக்கொம்பு வாட்டத்தில் அமைஞ்சு இருக்குது.
தோல் மெலிவுல நல்ல மடியமைப்பு மற்றும் நல்ல காம்பு வளங்க. மெஷின் கறவைக்கோ, கை கறவைக்கோ பொருந்தக்கூடிய மாடுகள்ங்க. இது போன்ற மாடுகள தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, மடியில எந்த விதமான பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பில்லைங்க. காம்புல மற்றும் எந்த விதமான தொந்தரவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. தலையீத்து அப்படின்றதுனால எல்லா விதமான கிளைமேட்டுக்கும் அட்ஜஸ்ட் ஆகிக்குங்க. குறைஞ்சது நம்ம ஒரு 10 ஈத்தோட நம்ம தோட்டத்தில மாடுகள மாத்த வேண்டிய தேவை இருக்காது. இது போன்ற மாடுகள் நல்லா அதிக கறவை திறன் எடுத்து தரக்கூடிய பிரீடுங்க. விருப்பமா இருக்கவங்க டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. நம்ம விலை மற்றும் மத்த விவரங்கள சொல்லி அனுசரிச்சு குடுக்கலாங்க. தோட்டம் இருக்க இடம் சேலம் மாவட்டம் வாழப்பாடி பக்கத்துல முத்தம்பட்டிங்க. நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த மாடு ஹெச்எஃப்ல ஒரு பியூர் குவாலிட்டிங்க. 4 பல்லை போட்டிருக்கக்கூடிய தலையீத்து கிடாரிங்க. 20 லிட்டர்லாம் சாதாரணமா கறவை எடுத்து தரக்கூடிய ஒரு மாடுகள்ல இதுவும் ஒன்று. 10லேருந்து 12 நாட்கள் ஆகுங்க கன்றுன்றதுக்கு. அருமையான மாடுங்க. இல்ல ஹெச்எஃப்ல ஒரு குறைஞ்சது ஒரு 10 ஈத்து வரலும் வச்சிருக்கலாம் அப்படின்றவங்களுக்கு இந்த மாடு பொருத்தமா இருக்குங்க. தலை ஈத்துலேயே நல்லா ஹெவி சைஸ்ல அமைஞ்சிருக்குதுங்க. நல்ல முகவாட்டம், நல்ல உடல் வளம், அது மட்டும் இல்லாம நல்ல காம்பு மடி அமைப்பெல்லாம் சீராக இருக்குதுங்க. லட்சுமி முக அமைப்பு கொண்ட மாடு தான் இதுவும். நல்ல ஒரு சுத்தத்தில் அமைஞ்சிருக்குது. தோட்டத்து தேவைக்கோ பண்ணை தேவைக்கோ ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட் வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த மாடு பொருத்தமாக இருக்குங்க. கறவை பொறுத்தவரையில் ஹெச்எஃப் பிரீடுன்றதுனால எந்த விதமான ஒரு குறைபாடும் வராதுங்க. நல்ல தீனி கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கேற்ற கறவையை சாதாரணமாக எடுத்து தரக்கூடிய மாடுகளில் இதுவும் ஒன்று. தோட்டத்து மேய்ச்சலில் இருந்த மாடுகள் தான் நம்ம பெரும்பாலும் எடுத்து கொடுத்துட்ருக்கோங்க. இந்த போன்ற மாடுகள் தேவைப்படும் பட்சத்தில் டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. இப்போ பார்க்கக்கூடிய இந்த மாடு நல்ல கருப்பு வெள்ளையில ஒரு பியூர் பிரீடுங்க. 4 பல்லு போட்டிருக்கு. ஈன்ற போடுறது தான் தலையீத்துங்க. நிறை மாத சினையா இருக்குது. 10 முதல் 15 நாட்களுக்குள்ள கன்றுன்ற தன்மையில இருக்குதுங்க. மாட்டை பொறுத்தளவுல நல்ல வாட்ட சாட்டமான மாடுங்க. நல்ல தோரணையில ரொம்ப அழகான மாடுங்க. எந்த விதமான சுழி குறைபாடும் கிடையாது. மாட்டை பொறுத்தளவுல பண்ணை தேவைக்கோ அல்லது வீட்டு தேவைக்கோ 2க்கும் பொருந்தக்கூடிய மாடுகள் தான் நம்ம எடுத்திருக்கோம். மாட்டை மடியை பொறுத்தவரையில இன்னும் 1 வாரத்திலிருந்து 10 நாட்கள் ஆனாலும் நல்லா மடி வச்சதுக்கப்புறம் கன்றுன்ற தன்மையில இருக்குதுங்க. மெஷின் கறவைக்கோ கை கறவைக்கோ பொருந்தக்கூடிய அமைப்பில் நல்ல காம்பு இடைவெளி விட்டு இருக்குதுங்க. மாடு நல்ல தோரணையான மாடுங்க. நல்ல எலும்பு கனத்துல பின் வயிற்றுல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாடு. நல்ல பொட்டாட்ட சாதுவான மாடுங்க. யார் வேணாலும் சிறுவைகள் பெரியவைகள்னு பிரிச்சுக்கலாம். எந்த விதமான உபச்சாரமும் கிடையாது. தவிடு தீனிக்கு மன்னன்க. சாதாரண தோட்டத்து மேய்ச்சல்ல இருந்த மாடுன்றதுனால தவிடு தீனிக்கு எந்த விதமான குறைபாடும் இருக்காது. பாலை பொறுத்தவரையில குறைஞ்சது 20 லிட்டராவது இந்த மாடுகள்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாங்க. தலைத்தினாலும் நல்ல பிரீட் மாடு எப்பவுமே கறவை எடுத்து கொடுக்குங்க.